அதை நிறுத்து. விளக்கங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள். அப்படி ஒன்று தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. சபையில் உள்ள பெரியவர்கள் விளையாம்பட்டு கிராமத்திலே தெய்வ பக்தி உடையவர்களாக இருந்தாலும் அதாவது ஓம் சக்தி என்று சொல்லும்படியான ஆதிபரா சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி என்று சொல்லும்படியான அதாவது அம்மனை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். பிரதி வருஷம் அம்மனுடைய ஆலயத்துக்கு செல்கிறார்கள் தாய்மார்கள். இந்த வருஷம் அம்மா சாப்பாடு எங்களை 18 பேரும் போட்டு, அது மட்டுமல்ல இன்னும் பிரதி வருஷம் வேண்டும். அப்படி இதற்காக நம்ம கிராமத்தினுடைய ஆசிரியரை கொண்டு வந்து நாடகத்தை வைக்க வேண்டும். தாய்மார்கள் எல்லாம் மகாராஜா ராஜஸ்ரீ மகாகலம் பொருந்திய என் நாட்டிற்கும் பொன்னாடாய் விளங்கும்படியான நாட்டுக்கு சமம் பொருந்தி இருக்கும்படியான அதுமாறு உயர் திருவாளர் மதிப்புக்குரிய ஆரோக்கியர் மாமா அவர்கள் பரமசிவன் நாட்டார். இங்க வெள்ளாயம்புட்ல நாடார் சொன்னா பேரை கேட்டா தெரியாது. பரமசிவன் நாடார் தான் தெரியும் அவருடைய பெயர். அப்பேர் பெற்ற பரமசிவம் நாடார் என்று சொல்லும்படியான ஆரோக்கியர் மாமா அவர்கள் அதுமாறு நாடக ஆசிரியருக்காக வேண்டி பட்டு பீதாமரமும் சால்வையும் அணிந்து அதுமாறு மகிழ்ச்சி கொண்டாடி இருக்கின்றார். அதே பிரகாரம் முன்னாள் தலைவராய் விளங்கி வரக்கூடிய இளங்கோவுடைய சுரேஷ் வர்றை சீனிவாசன் என்று சொல்லும்படியான முன்னாள் தலைவர் ஐயா அவர்கள் நாடக ஆசிரியருக்காக காணிக்கை தந்தது 100 ரூபாய். அதே பிரகாரம் சகல ஆயுதங்களை வைத்திருக்கின்ற பொழுது அந்த ஆயுதங்களை எல்லாம் கைப்பற்றி கடைசியாக அவருடைய நெற்றிக்கண்ணை வாங்கி அது மாதிரி என் நெற்றியிலே வைத்து
இருந்து உதிரமானது தார தாரையாக வந்து கொண்டே இருந்தது. அந்த உதிரத்தை நாங்கள் நிறுத்தினோம். அம்மா, பெண்களுக்கு உதிரம் சாய்ந்தால் பெண்களுடைய வர்க்கமே அழிந்து போய்விடும். அதற்காக வேண்டி 5 நாள் பிறவடை நாளாக வைக்கின்றேன். யோதிடமாக வரட்டும். அந்தவாறு உதிரத்தை எல்லாம் சாரவானம் செய்வதாக இருந்தால் மங்கை திரண்டால் கங்கையிலே ஸ்நானம் செய்வார். கங்கை திரண்டால் என்ன ஆகும் தெரியுமா? உலகமே கங்கை திரண்டால் கங்கை திரண்டால் இந்த கீர்த்தியே அழிந்து போய்விடும். அப்பேற்பட்ட கங்கையும் பார்வதியும் அதுவாறு என் பக்கத்திலே வைத்துக் கொண்டு வரக்கூடிய பாமரை மக்களை எல்லாம் நான் பாதுகாத்து வரும்படியான என்னுடைய பெயர்தான் பரமசிவன். ஓடி வந்த ஆச்சாரமாக என் பாதம் அணிந்தபடியினால் மகராஜன் சுவாமி நல்லது நேரம். ஆஹா, பூக்கள் மலர் நேரம், மலரும் நேரம், மலர்கின்ற நேரம். நேரத்தில் மற்ற பார்க்கடல் கலங்க என்ன அப்படின்னாங்க. ஏய் 336 MP என்னடா பண்ற? வணக்கம். வருக 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 என்று உங்களை வாழ்த்து வரவழைக்கின்றேன். உண்மைதான். பார்த்தாயா? உண்மைதான். நான் எப்படி இருக்கின்றேன்? அகோர உருவம். நான் எப்படி பிறந்தேன்? இந்த உலகம் இருக்கின்றது. ஒரு கோழி முட்டை வடிவமானது உலகம். கோழி முட்டையானது 12 வெடித்து மேலே சென்ற ஓடானது ஆகாயமாக, கீழே இருந்த ஓடானது இந்த பூமியாகவே நின்றது. ஆமா,
அதுல இருக்கும்படியான வெள்ள அம்பல் இருக்கின்றது. அது சுற்றிலும் நதியாக தோற்றப்பட்டது. சரிங்க. அந்த மஞ்ச அம்பல் இருக்கின்றது. ஆமா. இந்த மண்ணாகவே தோற்றப்பட்டது. மேலே 7 உலகம், கீழே 7 உலகம். இந்த 7 உலகத்துக்கும் அகோர உருவத்தோடு பிறந்தேன். சரி அம்மா. எப்படி பிறந்தேன்? எப்படி? பாத பற்களும், ஆமா. வாய்விட்ட கண்களும், சம்பட்ட முடியும், நெற்றி கண்ணோடு பெண்ணாக பிறந்தேன். அப்படி பிறந்து என்னோடு என்னென்ன பிறந்தது தெரியுமா? பார்த்தாயா? திருசூலம், மணி மந்திர பிரம்பு, ஜபமாலை, இத்தனையும் என்னோடு பிறந்தது. அப்படி தன்னும் தன்மையாக நாம் தன்னும் தன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தை படைத்தேன், செடி கொடி மரம் யாவையும் படைத்தேன். படைத்து தன்னும் தன்மையாக நான் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நான் நினைத்து பார்த்தேன். ஏன் அவங்க ஓடுகின்ற நதி இருக்கின்றது, அந்த நதிக்கு சாத்தே அந்த நதியை அமர்ந்து அங்க நான் பார்த்து கொண்டிருந்தேன். எப்படி உலகம் இருக்கின்றது, இது உள்கொண்டு எல்லாம் விற்பனை செய்திருக்கின்றன. இது எப்படி இருக்கின்றது நான் பார்த்துக் கொண்டிருக்க முடியாத நேரத்தில் அந்த அலையிலே 2 துரும்பானது அலையிலே நிறுத்திக் கொண்டு வந்தது. அதை நான் உற்று வைத்து பார்த்தேன். இதுக்கு உயிர் கொடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி என்று அதுக்கு உயிர் கொடுத்தேன். என்னவென்று உயிர் கொடுத்தேன்? பெண் பாம்பாகவும் ஆண் பாம்பாகவும் உயிர் கொடுத்தேன். இந்த 2ம் உயிர் கொடுத்த உடனே இது 2ம் இணைந்து விளையாடியது. அப்போது நான் பார்த்தேன், ஒரு ஆணுக்கு பெண் வேண்டும், ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை வேண்டும். அதனால நாம் பெண்ணாக பிறந்து தன்னும் தனிமையாக இருக்கின்றோமே, நமக்கு ஒரு ஆடவர் வேண்டும். அப்படி என்று மனதிலே நினைத்து அங்கே கீழே குனித்து மணலை குவித்து நான் சிவ பூஜை செய்தேன், கணவர் வேண்டும் என்று. அப்போது பூஜை செய்கின்ற பொழுது அம்மா அம்மா என்று ஒரு குழந்தை ஆனது ஓடி வந்தது. அம்மா என்று ஒரு குழந்தை வந்தது. இந்த பிள்ளை யார்? முதலாக கணவர் வேண்டும் என்று பூஜை செய்கின்ற பொழுது அம்மா என்று வந்த குழந்தையை பிள்ளையார் என்று பிள்ளையார் ஆமா அவரை ஒரு புறமாக அமைத்து வேண்டும் என்று பூஜை செய்கின்ற பொழுது தங்கா என்று ஒருவன் தோன்றியது. முன்னவே அண்ணன் இருக்கிறார். அப்படி என்று அதையும் ஒரு புறமாக அமர்த்தி அவர் என்ன சொன்னாங்க? தங்கா, உனக்கு இருப்பதோ 3 நேத்திரம், நெற்றிக்கண்ணாக இருக்கும் சுடர் நேத்திரம் இருக்கின்றது. கண்ணு வேணுமா? கணவர் வேண்டுமா? அந்த நெற்றிக்கண்ணாக இருக்கும் சுடர் நேத்திரம் இருக்கின்றது. அப்படி என்று சொல்கின்ற பொழுது நம் அண்ணன் எதுவோ சொல்ல வருகிறார். அப்படி என்று உனக்கு கண்ணு வேணுமா கணவர் வேணுமா அண்ணா, எனக்கு கண் வேண்டாம், எனக்கு கண்ணு கேட்ட கணவர் தான் வேண்டும் என்று. அப்போது பசங்க கண்ணு கேட்ட உனக்கு ஆம்பளை வேணுமா அவங்க யாருன்னே தெரியாது. எனக்கு இவன் தான் வேணுமா? அன்னைக்கு நீ வச்ச வேலை இது. அப்படி கேட்கின்ற பொழுது என் தமையன் பார்த்தா தம்பா அந்த நெற்றிக்கல்லை எடுத்து சிவபெருமானுடைய நெற்றியை அமைக்கினாய். ஆனால் அப்பொழுது உதரமானது சொல்லியது. ஏதேது புவிநடியில உதரமானது பட்டால் இந்த உலகம் அழிந்து விடும். சூரியன் எப்படி வருமோ அது மாதிரி அழிந்து விடுமே. அப்படி என்று எண்ணத்தை கொண்டு என் தமையனானவர் கீழே குனிந்து இந்த மண்ணை அள்ளி நெற்றிலே உதரமராமல் வெடிக்க சாதித்தார். ஓ, அதான் நெத்தில ரவுண்டா போட்டு இருக்கா? நான் மட்டும் கிடையாது, என்னை போன்ற பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்களே, அவங்க நெத்தில வைத்திருக்க முடியாத சிரோதம் எங்க அண்ணன் வச்சு போட்டு பூரா செவப்பு கம்ம வச்சுக்கிட்டீங்க. ஆமா, ஒண்ணு கூட ஒற்றை போட்ட காணோம். அப்படி நெற்றிக்கல்லை எடுத்து சிவபெருமானுடைய நெற்றியை அமர்த்தி நான் அவரை சேரலாம் என்று போகின்ற பொழுது அந்த நெற்றி சுடர் நேத்திரம் பட்டு பசி அறிந்து சாம்பலாதானே. அப்பொழுது பார்த்தார் சிவனானவர் கணவர் வேண்டும் என்று நம்மோடு வந்தானே. இவன் நெற்றிக்கண் பற்றி பற்றி அறிந்து சாம்பலாகி விட்டாலே என்ன செய்வது என்று மனதிலே நினைத்து அந்த சாம்பலை குவித்து 2 பிரிவாக பிரித்து அவர் பேர்பட்ட சாம்பலை